வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்க போகிறோம்னு தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே காம்பினேஷனாக பீட்ரூட் பொரியல் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக துவரம்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 3 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி. நான் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம், ஒரு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் வர்ற மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏன் தக்காளியும் வெங்காயமும் பாதி பாதி எடுத்துருக்கேன்னா, நம்ம தாளிக்கும் போது மீதி இருக்க பாதியை சேர்த்துக்கலாம். 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம அகைன் காய்கறி போட்டு பருப்பை மறுபடியும் வேக வைக்கணும். பாருங்கள், நல்ல விசிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மற்றும் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி இதில் சேர்த்துட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக்கர்லேயே வேக வைங்க. விசில் போட வேண்டாம், அது தனியாக வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இப்போது தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சமாக மிளகு நல்லா பொரியணும். மிளகு பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் போல் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், இல்லாட்டினா கருகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாய், நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பாதி கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, இதை போட்டு கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதி தக்காளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம தாளிப்பு போட்டு பருப்பு இதில் சேர்க்கவும், அந்த பருப்பில் வேகும்போது வெங்காயம் தக்காளி எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அதில் சாப்பிட நல்லாயிருக்கும் வெங்காயம். நீங்கள் இதில் சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆயில்லையே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் தாளிப்பு போடும்போதே கட்டி பெருங்காயம் போடணும். தூள் பெருங்காயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு காய்கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை கரைசிக்கலாம். 2 கரண்டி சாம்பார் தூள், 3/4 கரண்டி குழம்பு மிளகாய் தூள், அதாவது மஞ்சள், மிளகாய், தனியா, சோம்பு, சீரகம், கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்ச தூள், நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள். அதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கலந்து இங்கே கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருந்தேன். எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருக்குது.
உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியும் எவ்வளோ வேணும்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். பருப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் திக்காக வைக்கிறீங்க அப்படின்னா அடுப்பு லோவில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நான் காமிச்சிருக்கிறது போல் நான் வச்சுருக்க சாம்பாருக்கு இவ்வளோ சைஸ் புளி எனக்கு போதும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சிக்கோங்க. நம்ம சாம்பார் பொடி, குழம்பு மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி சேர்த்திங்கன்னா காய்கறி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப நேரமும் புளி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. சாம்பார்லேயே நிறையா வகையான டைப் இருக்குது. இது சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்கிற மெத்தட். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் பருப்பு வேக வைக்கிறது, காய்கறி வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்ற எதுவுமே இல்லை. தாளித்து ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ஃபைனல் ஸ்டேஜ். நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதை நான் இட்லி, தோசை, ரைஸ் எது கூடனாலும் சாப்பிட்லாம். வாங்க இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஆயில் சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம தாளிப்பு போட வேண்டிய பொருளெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி போடாதீங்க. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீட்ரூட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். அது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாயெலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வதக்கி விட்டால் மட்டும் போதும். இது கூட நம்ம துருகி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் செய்யலாம். நான் இன்றைக்கி துருவி செஞ்சுருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் துருவி செய்யும்போது அதில் இனிப்பு இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டங்கட்டமாக வெட்டி செய்யும்போது அதில் அவ்வளோவா இனிப்பு இருக்காது. இனிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க கட்டங்கட்டமாக கூட வெட்டி செஞ்சு பார்க்கலாம். எனக்கு இனிப்பு டேஸ்ட் இருக்கிறது பிடிக்கும். அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், பீட்ரூட் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா பீட்ரூட்லேருந்தே தண்ணி வரும். பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம், ஆனால் அந்த பீட்ரூட்லேருந்தே தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு பீட்ரூட்டை வேக வைக்கணும். பாருங்கள், அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு, பீட்ரூட்டும் வெந்துடுச்சு. பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் வேக வைங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு போடும்போதே பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக நம்ம துருகி வச்சுருக்க தேங்காயும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக சிம்பிளாக பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸில் சாம்பார், பீட்ரூட் பொரியல் ரொம்ப குயிக்காக பட்டுன்னு செஞ்சிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் வித் பீட்ரூட் பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடேரியன் குயிக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் பொரியல், சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.